கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவன் அவருடைய வார்த்தை என்ற மன்னாவை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பாராக. Let us close our eyes and pray that God will give us His manna for us. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை நாம் எவ்வளவு முறை தியானித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு புதிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. No matter how many times we have meditated and heard the message of the birth of Jesus Christ, it still gives us great joy. இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் 3,85,000 பிள்ளைகள் புதிதாக பிறக்கிறதாக ஸ்ட்ராட்டஜி சொல்லுகிறது. Every year there is almost 385,000 children being born newly. Every day. Every day. Every year 14 crores. Every year, okay. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை தான் இந்த உலகம் முழுவதும் நினைவு கூறுகிறது. Even though there were so many kids being born every day, it is the birth of Jesus Christ that is announced in this world. அதுவும் 2000 ஆண்டுகளாக அந்த பிறப்பை நினைவு கூறுகிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயமாய் காணப்படுகிறது. The only birth that we recount every time is the birth of Jesus Christ in the last 2000 years. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய மனித சூழ்நிலையிலே மனிதர்கள் இருக்கும்போது நாம் செய்வோம், பிற்பாடு நாம் அதை நினைவு கூறுவோம், யாரும் அதை பெரிதாக செய்கிறதில்லை. When people are with us and when they leave us, we remember them, but not to the extent of the Lord அதிலும் Jesus ஒவ்வொரு Christ. ஆண்டுகளிலும் இந்த கிறிஸ்துமஸ் விரிவடைந்து செல்கிறதை பார்க்க முடிகிறது. Every year the celebration is widening across the world. உதாரணமாக நீங்கள் மிடில் ஈஸ்டில் பார்ப்பீர்கள் என்றால் அபுதாபி மாலிலே அவங்க $11 மில்லியன் ஒரு ட்ரீ வைத்திருக்கிறார்கள். In Abu Dhabi, in the country of Abu Dhabi, they have a mall. They have placed a Christmas tree for $11 million. இந்த இயர்ல ஒரு நியூஸ்ல வந்தது, பாகிஸ்தான்ல this year they put more than 42 feet. It's an Islamic nation. ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த கிறிஸ்மஸை தேவ பிள்ளைகள் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். I'm hearing that even in Pakistan that they are celebrating Christmas more than they did last year. ஆமென் சொல்லலாமா? Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து விசேஷமானவர். Because the birth of Jesus Christ is special. ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளிலும் அவரை நினைவு கூறுகிற ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த கிறிஸ்மஸ் நாள் காணப்படுகிறது. There is no country in this world which does not remember and recount the birth of Jesus Christ. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் தேவன் மனிதனாக பூமியிலே வந்தார். It is because God incarnated in flesh. That is why we celebrate it. ஹல்லேலூயா. Hallelujah. யோவான் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அந்த வார்த்தை அவர் மாம்சமாக பூமியில் வந்தார் என்று பார்க்கிறோம். The Bible says in John 1:1, the beginning was the word was with God, and the word was God. அந்த வார்த்தை தேவனாக இருந்தார், தேவன் பூமியிலே மனிதனாக வந்தார். The Bible says the word became flesh. இதனை நாளமாக தியானிக்கும் போது தேவன் மனிதன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. When we look at it deeply, we can understand how much God loves the people in this world. அவர்கள் நடந்து சென்ற பிரயாணப்பட்டு போன எல்லா பகுதிகளையும் பார்க்கும்போது மனிதர்கள் மேல அவர் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Looking at the way he lived in this world and how he journeyed in this world, we can understand how much he loves the people in this world. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய அன்பிற்கு எல்லாமே ஒரு லிமிட் காணப்படுகிறது, அதை தான் நாம் செய்ய முடியும். We all have a limit to our love. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் 50 மைல் 70 மைல் அவர் பூமியிலே அவர் நடந்ததை குறிப்பிடும்போது ஒரு ஸ்காலர் குறிப்பிடுகிறார், 30,000 மைல்ஸ் மேல அவர் நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. There are scholars who say that Jesus Christ has walked in this world almost 30,000 miles. அப்படி யாராவது தேடி போவீங்களா? உங்க மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ? அவ்வளவு பெரிய அன்பு நமக்குள்ளாக இருக்கிறதா என்று பார்க்கும்போது நிச்சயமா யாருக்குள்ளேயும் அந்த அன்பு கிடையாது. Does anyone here have a love like that we will go and search people so much in this world? பாவங்களை மன்னித்து அவர்களை விடுதலை கொடுத்து எதிரான பிரச்சனைகளை அவர் சந்தித்து அவர் தாழ்வான சூழ்நிலையில் மனிதனுடைய அன்பிற்காக அவர் செய்த அர்ப்பணிப்புகளை பார்க்கும்போது அது விசேஷித்த அன்பை நாம் கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். Yeah, how much he had to humble himself, how much he had to suffer and receive persecution shows that he loved the people in this world. Hallelujah. 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 அவ்வளவு விசேஷித்த அன்பை அவர் நமக்கு காண்பித்தபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்தது. Because of the special love that God has shown in our lives, there is transformation in our life. Praise the Lord. அதை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சிந்தனையிலே சிந்தித்து பார்க்கும்போது அவ்வளவு பெரிய தேவன் அவர் செய்ய வேண்டும் என்ற எந்த கண்டிப்பும் இல்லை. தேவனாக இருந்தும்
அந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாக அவர் பூமியிலே வந்த ஒரு முக்கியமான நாளை தான் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்று நினைவு கூற வேண்டும். There was no compulsion for Jesus Christ to come into this world, but he still came and he showed us his love. ஆமென். Amen. ஸோ அந்த அன்பை நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து கொள்ள வேண்டும். We should always remember and recount this love of Jesus Christ in மற்ற our எல்லா lives. அன்புமே சூழ்நிலைகளுக்காக ஒரு தற்காலிகமாக அப்படியான ஒரு அன்புகளுக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். All the love we see in this world is temporary, no matter how close the people are. ஹல்லேலூயா. Hallelujah. சமீபத்தில் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு கீ டேக் போட்டிருக்கிறாங்க. யூ ஆர் நாட் அலோன், டாக் இஸ் வித் யூன்னு ஒரு கீ டேக் போட்டு வச்சிருக்கிறாங்க. Somebody had a key tag which says, you are not alone, but dog is with you. ஒரு ஸ்டோரில் வச்சிருக்கிறாங்க. நாய் உன்னோட இருக்குது, நீ தனிமை இல்லைன்னு சொல்லி. இப்படியெல்லாம் இன்னைக்கு உலகம் எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. Look how people are thinking in this world at this time. சேவ் த வாட்டர் ட்ரிங்க் த பீர்னு ஒரு டிஷர்ட்டில் போட்டு ஒருத்தர் அவங்க டிஷர்ட்டில் வந்து தண்ணீரை சேவ் பண்ணுறதுக்கு நீ பியரை குடி அப்படின்னு சொல்லலாம். தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பணும்னு இப்படிப்பட்டவங்கள அனுப்பணும். இன்னைக்கு உலகம் ஒரு வித்தியாசமாக போய் கொண்டு இருக்கிறது. The world is going in a different direction. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை தேடி நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்து நாம் எப்பொழுதும் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். We should always remember the love of Jesus because he came to save us from all our sins. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிறு விதைக்குள்ளாக இருந்து வளர்கிற ஒரு செடி ஒரு பயங்கரமான மரமாக மாறிவிடுகிறது. We see a small seed, a plant that grows from a small seed becomes into a huge tree. அது மஸ்டர்ட் சீடாக கூட இருக்கட்டும், கடுகு விதையாக கூட இருக்கட்டும், அதுவும் வளர்ந்து வருகிறது. Even if we think of a mustard seed, even that grows very big. ஆனால் எப்படி அவ்வளவு பெரிய தேவன் ஒரு கன்னியிடத்திலே பிறந்து வருவார் என்றால் இதையெல்லாம் நாம் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். If you imagine how a small our Lord Jesus Christ will be born as a baby in a mother's womb. ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்தபடினால் இந்த பூமியில 8 பில்லியன் பீப்பிள்ஸ், அது வந்து போனதெல்லாம் பார்த்தா எவ்வளோ 15-20 பில்லியன்ஸ் பீப்புள் பேர் போயிருப்பார்கள். அவ்வளோ பெரிய சந்ததியை ஒரு ஆதாம் ஏவாள் சந்ததிகளாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். Through Adam and Eve, God has established almost 15 billion people in this world. அப்படியாக தேவனால் எல்லாம் கூடும். With God all things are possible. ஆமென் சொல்லலாமா? Amen. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனத்திலே தேவன் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தவில்லை என்பதை குறித்து வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால் அவருடைய பிறப்பை குறித்த நாள் நமக்கு குறிப்பிடவில்லை என்றாலும் இயேசு பூமியில் வந்ததை நாம் நினைவு கூறுகிறோம். Even though the exact date of the birth of Jesus Christ has not been revealed, but we take this moment and this month to remember the birth of Jesus Christ. மறைவானவைகள் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கே உரியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the hidden things belong to the Lord. ஆமென் சொல்லலாமா? Amen. ஆனால் எல்லாத்தையும் தெரிந்ததை கற்றுக்கொள்ள வேண்டும். தெரியாததை போய் கேள்விகளை கேட்டுட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. We should learn what we can see and understand, but we should not be going and asking questions which we can never get answers for. ஒரு தம்பி என்கிட்ட கேட்டார், who created God என்று கேட்டார். ஒரு தம்பி வந்து கேட்டார், யார் கடவுளை உண்டாக்கினார் என்று சொல்லி. அது சொன்ன, you have to believe it in the beginning, God himself alone is alpha. So அதை நாம் விசுவாசிக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். First, we have to believe that God was present before everything, that he is the alpha. ஆமென் சொல்லலாமா? Amen. இந்த வேகமாக ஒரு கூட்டம் வளர்கிறது என்றால் ஏத்தியஸ்ட் கூட்டம். அவர்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லாமல் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். The group that is really expanding very fast nowadays is the atheist group. ஆனால் தேவன் மனிதனாக அவர் பூமியிலே வந்ததனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாயிருக்கிறது? Because of the birth of Jesus Christ, what are the blessings that we will receive in this world? இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக நாம் பார்க்கிறோம், பாபிலோனிய, கிரேக்க, அநேக சாம்ராஜ்யங்கள், ரோமன் சாம்ராஜ்யங்கள் உள்ள ஆண்டபடினால் ஒரு மெஸ்ஸியா வருவார், ஒரு ராஜா வருவார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். The Jewish people have been enslaved by the Assyrians, the Babylonians, the Romans and the Greeks, and so they were waiting for a Messiah to be the king in this world. ஆனால் இயேசு எப்படியோ பிறப்பார் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு பிறந்த விதம் வித்தியாசமாய் காணப்பட்டது. They thought the Jewish king will be born in a totally different place, but we see Jesus was born in a manger. ஆனால் இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர்
பரிசுத்த ஆவியினால் அவர் பூமியிலே வந்தார். The Bible tells us how Jesus Christ was born in this world, and that is through the Holy Spirit. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. Hallelujah. அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருக்கிற நமக்கு நிச்சயமாக தேவன் உதவி செய்வார். We have to know that those who wait will receive a miracle just as they received a miracle. ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். நான் லாஸ்ட் வீக் பிரான்ஸில் கூட சொன்னேன், உங்கள் அக்கௌண்டெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆன்லைன்லேயே பார்க்கும்போது அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே அதிகமாக திரளான செல்வங்களால் நிரப்பும் என்று நாம் நம்முடைய தந்தையிடத்திலே தகப்பனிடத்திலே ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாக உதவி செய்வார். We should all pray for our account and ask God to multiply our accounts. எதை பார்க்கிறீர்களோ அவை எல்லாவற்றிற்கும் நாம் விசுவாசமாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Everything that we see, we need to learn to pray for them. ஆமென் சொல்லலாமா? Hallelujah. நம்முடைய பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாம் தனியாக ஜெபிக்கிறோம், ஜாப் இல்லாதவர்கள் ஜெபிக்கிறோம், குழந்தைக்காய் எல்லாவற்றையும் தேவன் அதனதின் காலத்தில் நிச்சயமாக செய்து கொண்டே இருக்கிறார். We are praying for our children, their jobs, their marriage, and God is doing all of them at the right time. ஆமென் சொல்லலாமா? முதலாவது இயேசு பூமியில வந்தபடினால் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். Because Jesus came into this world, he forgives our sins. ஆமென். Amen. பாவம் மன்னிக்கிறார் என்றால் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறது இல்லை. We don't realize how big that is. ஆனால் ஒரு நோய்கள் குணமாக்கினது என்றால் நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறது. When we hear when we receive healing, we think of that as a big thing. பாவம் என்று சொல்லுகிறது தேவன் செய்யக்கூடாததை செய்கிறதும் தேவன் செய் என்று சொல்கிறதை செய்யக்கூடாமல் இருக்கிற இரண்டுமே பாவமாய் காணப்படுகிறது. The sin is nothing but whatever God has ordained us to do, if we don't do it, or what God has forbidden us to do that we do, is all a sin. இதுங்க ஆமென் சொல்லுமா? Amen. இயேசு வந்தபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்திற்கு ஒரு விடுதலை கிடைத்தது. Because Jesus came into this world and into our life, we receive a freedom from sin. ஒருவேளை ஸ்மோக் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கலாம். இயேசு வந்ததனால் இவைகள் நம்மை விட்டு அகன்று போகிறது. We could be people who are smoking or drinking. Because Jesus came into this world, we receive deliverance from those sins. ஆமென் சொல்லலாமா? இப்பொழுது நமக்கு தெரிகிறது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு பூமியிலே வந்தார். Now we know that Jesus came into this world to deliver us from sins. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக ஒரு அடிமையான வாழ்க்கையிலே ஜனங்கள் காணப்பட்டார்கள். Before Jesus came into this world, people were living enslaved to sin. அந்த பலி செலுத்தணும், இந்த பலி செலுத்தணும், செலுத்துறதுக்கு முன்பாக இன்னொன்று வந்துவிடும், இதை செய்யணும், இன்னொன்று வந்துவிடும், இப்படியாக இருந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றினார். People had to continuously offer offerings in order to redeem themselves. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். Through the deliverance from sin, God is also giving us joy in our life. சொல்லுமா? சகேனுடைய வாழ்க்கையில பாருங்க, சகேனுடைய வீட்டிற்கு இயேசு வந்தார். We see in the life of Zacchaeus, Jesus came into the life of Zacchaeus. செல்வங்கள் இருந்தது, சந்தோஷம் இல்லை. He had so much of wealth, but he did not have joy and peace. ஏனென்றால் அந்த சகேவு எப்படி டாக்ஸ் கலெக்ட் பண்றது, வட்டிக்கு பணம் வாங்குகிறது, இன்ட்ரெஸ்ட் வாங்குறது எல்லாம் அறிந்திருந்தார். He knew everything about how to lend money, how to collect money. ஆனால் இயேசு அவருடைய வீட்டிற்கு வந்த சந்தோஷத்திலே அவர் வஞ்சித்தனவைகளை 4 மடங்காக அவருடைய ஆஸ்தியிலே பாதி இப்படியாக எல்லாவற்றையும் அவர் கொடுத்தபடினால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். Because Jesus delivered him from sin, he was able to return back fourfold for all the money he deceived people. ஆமென் சொல்லலாமா? Amen. சில வேளை நம்ம உள்ள வர்றதுனால மகிழ்ச்சி, உள்ள வர்றது ட்ரபிளாக கூட மாறுகிற வாய்ப்புகள் இருக்குது. not the financial things. எவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகிறதோ இவைகள் நமக்கு நல்லதாய் காணப்படுகிறது. Sometimes when we come in, we also experience troubles, but not financial troubles in our life. ஆமென். Amen. இரண்டாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புத சுகத்தை வைக்கிற தேவனாக இருக்கிறார். The second thing God keeps is a miraculous healing in our life. சில பலவீனங்கள் இருக்கும்போது நாம் தொடர்ந்து அவைகளுக்காக நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இங்கே அற்புதம் நடக்கிறது. As we continue to pray and ask Jesus for a healing, he will deliver us from the sickness. ஆமென். Amen. அந்த நான் கிறிஸ்டியன்ஸ் நார்த் இந்தியா பகுதியில் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் சேனல்லே நான் பார்த்து கொண்டே இருப்பேன். I used to see some clippings from the North Indian channels. அவங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒவ்வொரு சாட்சியம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவ்வளவு வல்லமையாக அவருடைய வாழ்க்கையில செயல்படுகிறதை அறிந்து கொள்ள முடியும். When I hear the testimony of those people, I can see and understand how miraculous and powerful experience they had with Jesus. ஆமென் சொல்லலாமா? Amen. நாம் ஜெபிக்க வேண்டும். We should also pray.
நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். When we pray, God will change all our situations. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவானவைகளை அவரே எடுத்து விடுவார். When the Holy Spirit dwells in us, all the things that are for our death, He will remove. மூன்றாவதாக பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்திலிருந்து தண்டனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். Jesus Christ delivers us from the punishment of sin. ஆமென். Amen. எவ்வளோ தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்தோம், எளிதாக நாம் விடுதலை பெற்று விட்டோம். We have done so many sins in our life, but we have easily been redeemed and free and received freedom from சில sin. வேளைகளில் தூக்கு தண்டனையே அவர்கள் நியமித்திருந்தாலும் கூட இயேசு அதிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். Sometimes even when there is death penalty, Jesus Christ is able to deliver us from that. ஆமென் சொல்லலாம். Amen. ஏதோ ஒரு தவறு செய்து நம்ம எங்கேயோ நம்ம மாட்டிட்டு போயிருக்கலாம். We may have done something wrong and have been caught into something. ஒரு சகோதரர் வந்து சொன்னார், எங்களுடைய ஆஃபீஸ் லேப்டாப்ல இருந்து சில ஃபைல்ஸை நான் தெரியாமல் எடுத்து விட்டேன், என்ன பண்ண போகிறார்கள் என்று தெரியாது என்று அவர் சொன்னார். One brother told me that he took files from his office machine that he should not have taken. நான் சொன்னேன், நீங்கள் அதை எடுத்து தவறான தொழில் பண்ணவில்லை, அவர்கள் விரோதமாக செயல்படவில்லை, தவறாக செய்தீர்கள், நிச்சயமாக தேவன் உதவி செய்வார். Since you have not misused what you took, God will definitely listen and deliver you. ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். God delivered him from that problem. அல்லேலூயா. Hallelujah. நம்ம கூட டிராஃபிக் வயலேஷன், அந்த வயலேஷன் எவ்வளோ காரியங்களை தவறா பண்ணி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எளிதாக விடுதலை கொடுக்கிறார். Whenever we have many things in our life like a traffic violation or accident, God delivers us when we pray. பிரியமானவர்களே, அதோடு கூட தேவன் நமக்கு செழிப்பை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பின் மூலமாக இயேசு வரும்போது, ரட்சகர் வரும்போது அவர் நமக்கு அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். When we receive salvation and we receive Jesus Christ in our life, He starts to bless us through Him. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Amen. நாம் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது போலவோ 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது போலவோ நாம் இல்லை. தேவன் நம்மை படிப்படியாக உயரத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். God has constantly been raising our levels before 5 years or before 10 years. ஆமென். பேதுரு மீன் பிடிக்கும் போது மீனே கிடைக்கல. இயேசு வந்தோடனே வலை முழுவதும் மீனாக மாறிவிட்டது. When Peter was trying to fish, he couldn't catch any fishes, but when Jesus came, he was able to catch more fishes than his net could hold. ஆமென் சொல்லலாமா? Amen. ஆனா பேதுரு சொன்னாரு, பாவியான மனுஷன் என்னை விட்டு நீர் அகன்று போகும் என்று அவர் சொல்லுகிறார். Peter realized that he is a sinful man and told Jesus to leave him. பக்கத்துல வரும்போது நம்முடைய பாவ செயல்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். When Jesus comes closer in our life, we start to see all the sins in our life. முக்கியமாக தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தபடியினால் நிச்சயமாக அவர் செழிப்பை நமக்கு கொடுக்கிறார். Because Jesus came into our life, He is going to bless us all. ஆமென் சொல்லுவோமா? Amen. அல்லேலூயா. Hallelujah. தேவன் கொடுத்த நன்மை உயர்வுக்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். We should always be grateful for all the blessings that God has given in our life. ஒரு உயர்வை கொடுத்து நல்ல ஜாபை கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் பழைய வாழ்க்கையை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். When He gives us a promotion, when He gives us a new job, we should remember our old days and praise and give glory to God. அதோடு கூட நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அசுத்த ஆவிகள் நமக்குள்ளாக வந்து தங்கி இருக்கும். Imagine if you have not been saved, all the demonic influences will be there in your life. ரட்சிக்கப்பட்டு புதிதாக பைபிளை படிக்கும்போது அநேக ஆவிகளை கழுத்தெல்லாம் வந்து நெரிக்கிறதை நான் பார்க்க முடியும். After I got saved and started reading the Bible, I could experience some spirits choking me. மற்றவங்க சொல்லுவாங்க, நான் பைபிள் படிச்சா எனக்கு நன்மை நடக்குது, அதிசயம் நடக்குது, ஆனால் எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நடந்து கொண்டிருக்கு. Many people say when I read the Bible I experience all the blessings, but some opposite things happen to me. பைபிள்ல பார்க்கிறோம், லேகியோன் அவனுக்குள்ளாக அநேக ஆயிரமான பிசாசுகள் தங்கி காணப்படுகிறது. There was a man who was filled with thousands of demons. ஆனால் அவனை பாருங்கள், அவன் வீடுகளில் இல்லாமல் கல்லறைகளிலும் சிமெட்ரி பலவிதமான ஒரு வறட்சியான வனாந்தரத்திலே அவன் காணப்படுகிறான். You can see that man could not live in a home and he was living in cemetery and all the wilderness. ஆமென். Amen. ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்தபடினால் அந்த ஒளி நமக்குள்ளாக வந்தது. Because Jesus came into our life, we received the light of God in our life. ஆமென் சொல்லலாமா? Hallelujah. நாம் நினைவு கூறுகிறதே மனிதனை மாற்றும்படி இயேசு பூமியில் வந்த ஒரு அற்புதமான நாளை நினைவு கூறுகிறோம். We are remembering this day because Jesus came into this world and transformed each and everyone in this world. அசுத்தாவி பிடித்த பிள்ளைகள் படுகிற கஷ்டங்களை நீங்கள் அநேகமாக அறிவீர்கள். You might know the trouble the children who have been caught by demons experience. நாங்கள் முன்பாக அந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கும்போது விசேஷமாக சில
இடங்களில் அந்த ஆவிகள் பயங்கரமாக அலக்கழிக்கிறதை பார்க்க முடியும். Back then I used to see that the influence of demons was much stronger in some places. பாருங்க, அந்த ஸ்டீல் ராடெல்லாம் வச்சுட்டு சில அந்த செயின்ட் மாதிரி எல்லாம் சிலதை வச்சிருப்பாங்க. இதுல போய் அந்த தலையை டும் டும்னு அடிக்கிறத பார்க்க முடியும். I have seen that when they have like statues of holy people, the demons will go and strike their head on the steels. பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அலக்கழிப்பு. See how much they have been tormented. குடும்பத்தாருக்கு எவ்வளவு கஷ்டம். Imagine how much pain and suffering for the family. சிலர் செயின்ல போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. Some people have been shackled with chains. சிலர் Dress இல்லாம ஓடுவாங்க. Some people run without any dress. இயேசு வந்தபடியினால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய தூய ஆவியை கொடுத்திருக்கிறார். Because Jesus came into this world, he has given us his Holy Spirit in our body. நாம் அதை உணராமல் இருந்தாலும் நாம் பாடும்போது, துதிக்கும்போது, பைபிளை படிக்கும்போது, ஜெபிக்கும்போது அவருடைய பிரசன்னம் நம்மை தொடுகிறதாய் காணப்படுகிறது. When we worship and we pray and we read the Bible, we can experience the presence of Holy Spirit in our life. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த லேகியோன் பிடித்திருந்த அந்த அநேக ஆவிகள் இருந்தவன் நல்ல வஸ்திரம் தரித்து அவன் இயேசுவுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தான் என்று வாசிக்கிறோம். After the man who was delivered from the legion of demons, he was dressed properly and he was sitting at the feet of Jesus and listening. நம்மோடே வந்து விடுகிறேன். எல்லாரும் அவனை வெறுத்தார்கள், இயேசு நேசித்தார். Everybody left him and everybody did not want him, but he wanted to be with Jesus. Hallelujah. Hallelujah. நம்ம பார்க்கிறோம் ஐசாயா 9:2ல இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை பார்த்தார்கள். The Bible says in Isaiah 9, the people in darkness have seen a great light. யோவான் சொல்வது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. The Bible says in the book of John that he is a light who makes anyone shine. ஆமென் சொல்லலாம். Hallelujah. 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 அவருடைய ஒளி வரும்போது அது சவுலாக இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலாக தேவன் மாற்றினார். When the light of God comes, even a person like Saul becomes Paul. ஆமென். இயேசு வரும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களை, சாபங்களை ஆண்டவர் மாற்றி விடுகிறார். When Jesus Christ comes into the life of a person, he removes the curses in that person's life. அந்த சாபங்களை நாம் பார்க்க முடியாது, ஆனால் ஒரு சாபம் இருந்து கொண்டே இருக்கும். We may not be able to actually see the curse, but there may be a curse in our life. இயேசு சிலுவையிலே நம்முடைய சாபங்களை எடுத்து மாற்றினார். The Bible says in the cross he removed all the curses in our life. கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாம். Hallelujah. நாம் சாபத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகள். We are not the children of the cursed, but the children of blessings. ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. சிலர் சொல்லுவாங்க, ஆமால என்ன சாபம் இருக்குது, அவங்களே சொல்லிப்பாங்க. Some people say, I don't know what kind of curse is on me or my family. ஆமென். யோபினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் நீங்கள் அந்த 18-19 வசனங்களை வாசித்து வரும்போது, யோபு எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு கூட அவர் தன்னுடைய வாயை பொத்தி தரையிலே உட்கார்ந்து அவர் ஒன்றும் பேசாமல் அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். We see in the life of Job, even though he lost everything, he kept silent and did not speak anything wrong against God. அவருக்கு பார்க்கும்போது 11,000 அனிமல்ஸ் அவருக்கு காணப்படுகிறது. He had 11,000 animals in his control. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. அவ்வளவும் போய்விட்டது. இப்போ நமக்கு ஒரு 11,000 இருந்திருந்தால் நம்ம அதை வச்சே நம்ம தூங்கவும் மாட்டோம், உட்கார்ந்திருக்கவும் மாட்டோம். Imagine if we have lost 11,000 animals, how will we sleep? How will we talk? சண்டை வந்துரும். நீங்க அத பாத்தீங்களா? ஏன் பார்க்கல? உங்களுக்கு பார்க்க தெரியாது. Even our own family will start fighting with us. Don't you know how to keep things in order? நமக்கு இது ஆளுன்றதே மேட்டரா இருக்காது. என்ன சேர்த்தா சொல்றேன். வேற வாழ்க்கையில போயிருப்போம். We would have gone in a different life altogether. ஆனால் யோபுக்கு இழந்தது எல்லாம் மேட்டரே கிடையாது. But somehow Job was not even bothered about losing all these things. தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து விட கூடாது. He had one thing in mind, that he should never do anything against God. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இத சத்தமா சொல்றது. Amen. ஆமென். ஆனால் அவருக்கு பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக தவறு செய்திருக்க இதிலே கருத்தாக இருந்தார். எதையெல்லாம் இழந்தாரோ தேவன் இரட்டத்தனையாக கொடுத்தார். All the things that Job lost, God gave him twofold back to him. ஆமென் சொல்லுமா? Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தத்துவம் அவர் தோளில் மேற்கும், the government upon his shoulders என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says in Isaiah 9:6, the government will be on the shoulders of Jesus Christ. நம்ம பிரசிடென்ட் என்னலாம் பண்றாங்க, ஸ்ரீலங்கால என்ன பண்றாங்க, இந்தியாவில் என்ன பண்றாங்கன்றதை விட
தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தால் எல்லாமே அவருக்கு அதிகாரத்திலே காணப்படுகிறது. Instead of seeing what is happening in Sri Lanka or what is happening in India, if we focus on God, because all things are governed by Him. ஆமென் சொல்லுமா. Amen. இமிகிரேஷனை பார்த்து அநேகருக்கு பயம் வருகிறது. When we see the immigration things, many people are worried. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா என்ன சொல்லுகிறார்? கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அற்புதமுள்ள தேவன், வல்லமையானவர், wonderful counselor, mighty God, Prince of Peace, everlasting Father. Our Bible says that the government will be on His shoulders and He will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father and Prince of Peace. ஆமென். Amen. அப்ப நாம் தேவனிடத்தில் நேரடியாக சூழ்நிலைகளை பார்க்காமல் அவரிடத்தில் விண்ணப்பங்களை வைக்கும்போது நிச்சயமாக பரலோகத்திலிருந்து தேவன் ஒத்தாசை அனுப்பி கொண்டே இருப்பார். When we have problems or difficult situations, instead of focusing on them, if we pray and we talk to God, God will definitely change our situations. ஆமென் சொல்லுங்க. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு பிறந்த நாட்களில் கூட ஏரோது சொல்லுகிறான், 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டும். Even when Jesus was born, there was a rule that any child below 2 years should be killed. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் அவ்வளவாக பயப்பட்ட கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. We can see how much the king of this world was frightened of the birth of Jesus. ஆனால் தேவன் நம்முடைய சாபங்களையும் தரித்திரங்களையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். But God, Jesus Christ is the one who changes all the curses and bondage in our life. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு திருமணம் ஆகும்போது எங்கள் வீட்டில் அண்ணன் 2 பேருக்குமே குழந்தைகள் இல்லாமல் இருந்தார்கள். When I got married, both my brothers did not have children. எல்லாம் சொன்னாங்க, இது ஒரு சாபமான வீடாக இருக்குது. Many people told it's a cursed family. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த சாபங்களை எல்லாம் மாற்றினார். When I got saved, God removed all the curses in our family. ஒரு உற்சாகமாக ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. Amen. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு ஆமென் சொன்னால் தான் எனக்கு ஏதோ பேசணும் போல தோணும், இல்லைன்னா முடிச்சிடணும் போல இருக்குது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்ததினால் எவ்வளவு நன்மைகள் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். We are indebted to see how much blessings we receive by the presence of Jesus in our life. ஹல்லேலூயா. Amen. தேவன் நிச்சயமாகவே அவர் நம் ஒவ்வொருவரையும் பேரை சொல்லி அழைத்து அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மாற்றி நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். Jesus Christ has forgiven all our trespasses and transgressions and made us His children. எல்லாரும் சந்தோஷமாக ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். We all have to be joyful as a family. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. சிலர் தலையாட்டுறதை பார்த்தா சிந்திப்போம், செயல்படுவோம். Some people are shaking their head like, we will think about it and then we'll do it. Joy to the world. எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி. The Bible says His coming is a joy to the entire world. எல்லா செய்தியும் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கிறது இல்ல. Not all the messages give joy to everybody. ஆமென். Amen. இப்போ திடீர்னு இந்த கொரோனா வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. Imagine if we have corona again. வரக்கூடாது, வராது. It won't come. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹாப்பியா இருக்கும். லாக்டவுன், ஸ்கூலுக்கு போக வேண்டாம். Children will be happy because they don't have to go to school. எக்ஸாம் எழுத வேண்டாம், எல்லாம் ஆல் பாஸ். They don't have to write exam. Everything is all pass for them. நம்ம கையை நெஞ்சில வச்சுட்டே இருப்போம். ஐயோ யாருக்கு என்ன நடக்க போதோ, ஃபோன் கால் வந்தா உடனே சில டைம் ஃபோன் கால் வரும் பாருங்க, உடனே எடுத்துட்டு ஹலோ என்ன எப்படி இருக்கிறீங்க அப்படிதான் அந்த சிச்சுவேஷன் காணப்படும். ஆனால் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சிலருக்கு அது மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. But for grown-ups, that moment is a very scary moment and we are worried and fearing whenever we receive calls or messages. But for the children, it's a joyful message. நீங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, பிரைவேட் ஆம்புலன்ஸ், ஹாப்பியாக வருவான், ஹீ மேக் மணி. ஆனால் யார் அடிபட்டிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு அவனுக்கு அதை பற்றி வருத்தமே கிடையாது. When there is an accident, the person who's bringing the ambulance will be extremely happy because he's making money by bringing the ambulance. But the person who got hurt, it's a difficult thing. இதே போன்று எல்லா செய்திகளும் எல்லாருக்கும் நல்ல செய்திகளாக மாறுகிறது இல்லை. So in this way, one message is not joyful for everyone. ஆனால் இயேசு பூமியிலே வந்தது எல்லாருக்கும் நல்ல செய்தியாய் காணப்படுகிறது. The Bible says the coming of Jesus is a joy to the entire world. ஆமென் சொல்லுமா? அவரை சொந்தமாக்கிக் கொள்ள நீங்க பணம் கொடுக்க வேண்டாம், கோல்டு கொடுக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், இதயத்தில் அவரை நினைத்தாலே போதுமானது. To receive Him in your life, you don't need to give gold or money or anything. You just have to accept Him in your heart. அதை நான் சொல்லவில்லை, வேதமே சொல்லுகிறது. The Bible says, that is what the Bible also tells us. ரோமன்ஸ் 9:10 படிக்கும்போது அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக செய்தார் என்று
நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். When we believe that he came for us, he died for us, and he rose for us, then we will be saved. ஆமென் சொல்லாமா? Hallelujah. அதனால இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நல்ல ஜாபை கொடுத்து, ஆண்டவர் பணத்தை கொடுத்து, காரை கொடுத்து, வீடை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுக்கும்போது இன்னும் நான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் என்று நாம் வாழக்கூடாது. When God has blessed us so much in our life these days, we should be grateful and always be thanking God. ஆமென். Amen. நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம், இது ஒரு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, 3வது வசனத்தில் அவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தைகளை 6 மணி நேரம் நின்று கொண்டே வாசித்தார்களாம். The book of Nehemiah, chapter 9, verse 10, it says that they were 9 verse 3. 9 verse 3, it says they have been standing for almost 6 hours and they have been listening to the word of God. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். ஏன்னா அட்டென்ஷன்ல இருப்பார்கள், நின்றார்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, they stood up in their place and read in the book of the law of the Lord their God 1/4 part of the day. 4/1 என்றால் 6 மணி நேரம் அவர்கள் நின்ற வண்ணமாக நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்கிறார்கள். ஏன்? என் முற்பிதாக்கள் அக்கிரமங்களை செய்தார்கள். They stood and read the word of God for almost 6 hours in the day, and because their forefathers had actually sinned. அந்த யூதர்கள் எல்லாம் அவங்களுடைய தோரா புக்கை படிக்கும்போது யாவே அந்த காட் என்ற நேம் வரும்போது அவங்க தலையை தாழ்த்தி தான் அந்த பேரை அவங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். Whenever they come across the word of the name of God, what the Jewish people do, they bend down and worship, and then they continue reading. ஆமென். இவ்வளவு உயரத்திலே கொண்டு வந்த தேவனுக்கு நாம் நல்ல ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும். For the God who has brought us this far, we should give good time for the Almighty God. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஒரு Hallelujah. நல்ல நேரத்தை கொடுத்து நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கலாம், சோபால சாய்ந்து உட்கார்ந்து ஜெபிக்கலாம். Nothing is wrong. ஆனால் தேவனோடு ஒரு ஐக்கியமுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். We can pray in the morning or in the evening, but we should spend valuable time with the Almighty God. ரொம்ப டயர்டா போனா கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும்னு பார்த்தா உட்கார்ந்து தூங்கிட்டே இருந்திருப்பேன். Sometimes I get so tired and I start praying, but instead of praying, I'll be sleeping. ஆமென். Amen. அதான் 1 hour போயிருக்கோம். 1 hour பிரேயர் பண்ணிருக்கோம், பண்ணவே இல்லை. Then I think, look at the time, 1 hour has gone. Then எப்படி உங்களுடைய நேரத்தை கொடுக்கிறீர்களோ அங்கே ஒரு வெற்றி நிச்சயமாய் காணப்படுகிறது. how much time you give for prayer, God will bring a victory in your life. அது எப்படி தொடங்க வேண்டும் என்றால் தேவன் செய்த நன்மைகளோடு நாம் தொடங்க வேண்டும். How to start a prayer? We should confess all the good things that God has done in our life. இல்லையென்றால் நமக்கு ஜெபம் ஒரு இனிமையாக காணப்படாது. Otherwise, prayer will not be a beautiful thing for என்ன us. ஜெபம் பண்ணிரோம், மனைவி ஆசீர்வதிங்க, இல்ல கணவன் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஜாப் ஆசீர்வதிங்க, 5 minutesக்கு மேல ஜெபமே இருக்காது. Otherwise, we'll just be praying about blessing our family, blessing our job, blessing our children, and the whole prayer will finish in 5 minutes. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும்போது அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். When we start thinking about all the good things that God has done in our life and we confess them, God will give us the ability to pray longer. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நினைவு கூறுதல்ல இயேசு வந்ததனால் எனக்கு என்னென்ன நன்மைகளை தேவன் கொடுத்தார் என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். We should thank God in this special moment for all the good things that God has done in our life because of the coming of Jesus. கடைசியாக நாம் பார்க்கும்போது இயேசு பரலோகத்திலே நமக்கு ஒரு நல்ல இடத்தை வைத்திருக்கிறார். Lastly, we'll see that Jesus has established a good place for all of us. எல்லாம் கைகளை தட்டி உற்சாகமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப இயேசு வந்தது சகல ஜனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாய் காணப்படுகிறது. It is a good news for all people. இந்த செய்தியை நாம் அநேகருக்கு சொல்ல வேண்டும். We should tell the good news to a lot of people. அநேக நாடுகளில் பார்த்தீங்கன்னா லட்சமான ஜனங்கள் 50,000 100,000 people ரேலியாக போய் இயேசுனுடைய பிறப்பை பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். We see in many countries people are going as groups as 50,000, 100,000, and they are proclaiming the birth of Jesus Christ. இல்லையா சொல்லாமா? Hallelujah. இந்த கிறிஸ்துவிடத்திலே உலகத்திலே ஒரு பெரிய ரிவைவலாக ஜனங்கள் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். We see there's a revival in this world and people are coming to Jesus in large numbers. அடுத்த ஆண்டில் ஒரு பெரிய எழுப்புதலை உங்கள் மத்தியிலே தேவன் கொடுப்பார். God will give a great revival next year in our ஒரு lives. வல்லமையின் அபிஷேகத்தை தேவன் கட்டளையிடுவார். God will anoint us with a powerful blessing next year. ஆமென் சொல்லுமா? சின்ன சின்ன பாவ கட்டுகளை கர்த்தர் நிர்மலமாக்கி விடுவார். All the sinful habits in our life, God will remove them. ஹல்லேலூயா. Hallelujah. நம் கண்களை மூடி உண்ணமாக தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாம். நம்மை தேடி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அபிஷேகித்து அவர்கள் உலகமெங்கும் சென்றபடியினால்
அவர்கள் மூலமாக அந்த சுவிசேஷம் வந்தபடினால் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். Because Jesus came into this world through the apostles, we have also become Christians. ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. அதற்காக எவ்வளவோ மிஷனரிகள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். For that reason, many missionaries have sacrificed their life. எவ்வளவோ அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். Many apostles have submitted எவ்வளவோ their life. எவாஞ்சலிஸ்ட் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். Many evangelists have lost their life. இயேசுக்காக என்ன செய்ய போகிறோம்? What are we going to do for this நம்முடைய Jesus? பாவங்களை ஒரு நிமிடத்திலே ஒரு நொடிப்பொழுதில் அவர் மன்னித்தார். This Jesus has forgiven all our sins in a நம்முடைய moment. சாவங்களை ஒரு நொடிப்பொழுதோட இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தார். In one moment, Jesus Christ cleansed us from all our sins. வானமண்டல சேனைகள் எதிராக யுத்தம் செய்த வேளையிலே தேவன் நமக்கு யுத்தம் செய்து விடுதலையை கொடுத்தார். When the principalities and powers of the heaven were fighting against us, Jesus delivered us. எந்த சூழ்நிலையிலும் பரலோகத்தில் நம்முடைய பேர் இல்லாத சூழ்நிலையிலும் தேவன் நம்முடைய பெயர்களை எழுத இயேசு பூமியிலே வந்தார். Jesus Christ came into this world to write our names in heaven. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் இருக்கிற செல்வ செழிப்பின் ஆசீர்வாத பங்குக்கு தகுதியற்றவர்களாக இருந்த நம்மை, ஒரு காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை, ஒரு தேவனை என்று அழைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த நம்மை கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினார். God who knows that we were not worthy of any blessings in our life. We were far away from God, but God brought us closer to Him. இருளுக்கு சொந்தமாயிருந்த நம்மை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். We were under the dominion of darkness, but God brought us to a light. ஒவ்வொரு குடும்பங்களும் இணைந்த ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். We should all the families should live together and be united in நானும் வீட்டாருமோ கர்த்தரை செய்வோமோ கர்த்தருக்காக ஏதாவது ஊழியங்களை சிறு பணிகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். The Bible says, for me and my house we will serve the Lord. We should find some way to serve the Almighty God. Hallelujah. Hallelujah. Hallelujah சொல்லலாம். Hallelujah. 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 தேவனுடைய கிருபை அதிகமாய் கூட்டி கொடுப்பாராக. God will increase His grace in your life. யோவான் 1 பார்க்கிறோம், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். He is a God who is full of grace and truth, and He dwells inside us. Hallelujah. Hallelujah. ஒரு ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கையில் இருப்போம் என்றால் தேவனிடத்திலே சொல்லலாம். இந்த இரவு இந்த கிறிஸ்துமஸ் உடைய பிறப்பின் நினைவு கூறுகிற இந்த வேளையிலே அவைகள் எங்களையும் உங்களுடைய குடும்பங்களை விட்டு அகன்று போவதாக. If you have some sinful habits in your life, this is the time to ask God to remove those sinful habits from your life. இதயத்திலிருந்து உணர்ந்து சொல்ல வேண்டும். From our heart we shall speak to the Almighty God. பலனை அவரிடத்தில் கேட்க வேண்டும். Let us ask Him for the strength to come out of this problem. Hallelujah. 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 Thank you, Jesus. ஆண்டவர் நம்மை எளிதாக மன்னிக்கிறார். God is easily forgiving us. ஆனால் திரும்ப செய்யக்கூடாதபடி அவர் கட்டளையும் கொடுக்கிறார். But He also tells us that we should not do this again. ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். We let us speak to the Almighty God. தேடி வந்து என்னை ரட்சித்தமைக்கு நன்றி. Let us thank Him for the blessings. அமெரிக்காவிற்கு என்னை கொண்டு வந்தமைக்காக நன்றி. Thank you for bringing me to this nation, Lord. தாழ்மையான நிலைமையிலிருந்து என்னை உயர்த்தினமைக்காக நன்றி. Thank you for lifting me up from the lowly estate. எல்லாரும் நன்றி சொல்லலாமா? Hallelujah. 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 Thank you, Hallelujah. Jesus. Thank you, Lord. சாபமான வாழ்க்கை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினமைக்காக நன்றி. For all the cursed things in my life that you have removed தேவன் and turned உங்கள் into a மேல் blessing. வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று வேதம் The plans that I have for you are to prosper you, the word of God tells us. ஒருபொழுதும் தேவன் தீமையான திட்டங்களை நம்ம மேல் வைப்பதில்லை. He never has a wicked plan in our life. ஒருபொழுதும் தேவன் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. Never does God want us to be destroyed. அவர் எப்பொழுதும் நம்மை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாய் காணப்படுகிறது. He is always thoughtful to keep us happy and joyful and blessed in Him. Hallelujah.